புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் தொடங்கப்பட்ட அதிமுகவை அழிக்க திட்டமிட்ட சதி. எம்ஜிஆரால் தொடங்கப்பட்ட அதிமுகவை எம்ஜிஆர் மரணத்திற்கு பிறகு அழிப்பதற்கு ஒரு திட்டம் நடந்தது. அதனால் ஜே அணி, ஜ அணி இரண்டாக பிரிந்து சின்னத்தை முடக்கினார்கள். அப்போது சின்னம் இல்லாமல் புதிய சின்னத்திலேயே நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. சதிகாரர்களின் சூழ்ச்சி சில நாள் பழித்தது. அதன் பிறகு அம்மா அவர்கள் மீண்டும் சின்னத்தை மீட்டெடுத்தார்கள். இப்போது அம்மா காலத்திற்கு பிறகு அதிமுகவை அழிக்க மிக பெரும் சதி நடக்கிறது. அதில் பார்ப்பனிய கும்பல்கள் பிஜேபி மூலம் இந்த சதியை நிறைவேற்றி வருகிறார்கள். தற்போது ஆர்கே நகர் தொகுதியில் அதிமுகவை அழிக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு பிஜேபி, திமுக, ஓபிஎஸ் மற்றும் ஜே தீபா ஆகிய நால்வரும் கைகோர்த்து வேலை செய்கிறார்கள். தற்போது அதிமுகவிற்கு பிஜேபியும் எதிரியே. இந்த சதித்திட்டத்திற்கு ஓய்வு பெற்ற சில பார்ப்பனிய அதிகாரிகள் மூளையாக செயல்படுகிறார்கள். பார்ப்பனிய ஆதிக்கம் வராமல் தடுக்கப்பட வேண்டும் என்றால் இந்த தேர்தலில் டிடிவி தினகரன் ஜெயிக்க வேண்டியது அவசியம். உத்தரப்பிரதேசத்தில் கட்சியில் சண்டை, சின்னத்தை முடக்கவில்லை. தமிழ்நாட்டில் முடக்குவதற்கு என்ன காரணம்? மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி 1/3 சட்டமன்ற, பாராளுமன்ற உறுப்பினர்கள் தனியாக பிரிந்து சென்றால்தான் அது பிளவு. ஆனால் இந்த இனத்தின் 1/3 நபர்கள் பிரியவில்லை. எனவே பிளவு என்ற வினாவே எழாது. எனவே சின்னத்தை முடக்கவே முடியாது. ஆனால் சின்னம் முடக்கப்பட்டு விட்டது. இதன் பின்னால் கற்பூர புத்தியினர் இருக்கிறார்கள் என்பது நிரூபணம் ஆகிறதா இல்லையா? எனவே அதிமுகவை அழிக்க வேண்டும் என 4 சக்திகள் மறைமுகமாக ஒன்று சேர்ந்து போராடி வரும் நிலையில் எம்ஜிஆர் தொடங்கிய, ஜெயலலிதா கட்டி காத்த இந்த அதிமுக நிலைக்க வேண்டுமென்றால் அனைவரும் டிடிவி தினகரனுக்கு வாக்களிக்க வேண்டியது அவசியம். இதனை சக நண்பர்களுக்கும் பரப்புங்கள் அன்பர்களே. 12 மாவட்ட செயலாளர்கள், 830 பொதுக்குழு உறுப்பினர் ஆதரவோடு 1994 திமுகவில் இருந்து வைகோ பிரிந்து போனபோது அதை கட்சி பிளவாக கருதி திமுகவையோ உதயசூரியன் சின்னத்தையோ முடக்காத தேர்தல் ஆணையம் அதை உட்கட்சி மோதலாகவே கருதி வைகோவை வெறும் கையோடு அனுப்பி வைத்தது. ஆனால் இன்று வெறும் 11 எம்எல்ஏக்களும் 10 எம்பி மட்டுமே டயர் நக்கியுடன் போனதை கட்சி 2ஆக பிளவுபட்டு உள்ளதாக கூறி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் அம்மா பல சோதனைகளை தாங்கி கஷ்டப்பட்டு வளர்த்த அதிமுகவையும் அதன் இரட்டை இலை சின்னத்தையும் தேர்தல் ஆணையம் முடக்கியிருப்பதன் உள்நோக்கம் என்ன? வெறும் கையை வீசிக்கொண்டு போன பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாக செயல்படுவது எப்படி? வெறும் 3 நாட்களில் யூபியில் சமாஜ்வாடி கட்சியின் தலைவர் முலாயம், அகிலேஷ் யாதவ் இடையே ஏற்பட்ட பிளவை விசாரித்து தீர்ப்பு சொன்ன தேர்தல் ஆணையமே அதிமுக உட்கட்சி பிரச்சனையில் மாத கணக்கில் சும்மா இருந்துவிட்டு தேர்தலை காரணம் காட்டி விசாரிக்க கால அவகாசம் இல்லை என்று கட்சியையும் சின்னத்தையும் முடக்குவது நியாயமா? தலைமை தேர்தல் ஆணையர் நஜீம் மைதியே, நீ தேர்தல் ஆணையம் நடத்துறியா? புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் தொடங்கப்பட்ட அதிமுகவை அழிக்க திட்டமிட்ட சதி. அம்மாவின் வழியில் மக்களுக்கான ஆட்சி அமைய தேர்ந்தெடுப்பீர் தொப்பி சின்னத்தை. இனி வருங்காலம் தமிழனின் பொற்காலம்.